அட வாங்க, ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், தேவையானதெல்லாம். இப்போ பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பவுல்ல 3 தக்காளி வைக்க வச்சுட்டேன். அதுல 3 தக்காளியும் போட்டு வச்சுட்டேன். அது நல்லா வெந்து வரட்டும். நம்ம இன்னொரு பவுல்ல எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தக்காளியும் கருவேப்பிலை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் கருவேப்பிலை ரசம் தான் வைக்க போறேன். பெருங்காயத்தூள், அதோட மஞ்சத்தூள், கொஞ்சமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு நல்லா மசிக்கிறீங்களோ அதான் நல்லா இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. நீங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இப்ப வேக வச்சதை நம்ம கையில மசிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வேக வச்ச தக்காளி மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல. அடுத்து உரல்ல சீரகம், மிளகு, அதோட பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு நீங்க சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வெள்ளைப்பூடு. எல்லாருமே ரசம் வைக்கிறீங்க, அது வந்து மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. மிக்சியில போட்டு இனிமேல் அரைக்காதீங்க. இந்த மாதிரி உரல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் இது வாங்கும்போது 100 ரூபா தான். நீங்க இந்த மாதிரி உரல்ல வச்சு இடிச்சு ரசம் செய்யும்போது சூப்பரா இருக்கும். இடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துல மீன் வேற வேகுங்க. என் பையன் கேட்டுட்டு இருக்கான் கீழே. எனக்கு 1.5 வயசு தான் ஆகுது. சரிங்க, என்ன நல்லா ஊத்திடலாம். என்ன காயட்டும். என் பையனுக்கு மீன் தாங்க ரொம்ப பிடிக்கும். மீன் மீன் மீனும்பா. சரி, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் தான் ஆட் பண்றான். நல்லா பாருங்க, அவன் கை தான் அது, அவங்க தான் போடணுமா. சரி, கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இடிச்சு வச்சதை அதுல சேர்த்துக்கலாம். இடிச்சு பண்ணும்போது தான் ரசம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வீட்டுல சின்ன பசங்க இருந்தா செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 வாட்டியாவது ரசம் வச்சிருவேன். சரி, ஆட் பண்ணியாச்சு. லைட்டா கிளறிக்கலாம். கொஞ்சம் வாடை போகட்டும். ஓகேங்க, இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே ஊத்திடுவோம். அது லேசா தண்ணி ஊத்தி மறுபடியும் நான் ஊத்திக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இந்த ரசம் கொதிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும், நல்லா இருக்கும். ரசம் கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. உப்பு இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரசம் ரெடி. இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க ரெடி பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயே ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகே, பாய்.